بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كان الناس أمة واحدة. وقال أيضا: أم حسبتم أن تدخلوا الجنة ولما يأتكم إلى آخر الآية. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, நாம் சூரத்துல் பக்ராவுடைய விளக்கங்களை சஃபுத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக மிக தெளிவாக பார்த்து வருகிறோம். அந்த ஆயத்துகளுடைய வரிசையில் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆயத்துகளின் எண்ணிக்கை 213 218 வரைக்கும் உள்ளதாக இருக்கிறது. இதனுடைய அகராதி பொருட்களை பார்த்தோம். இந்த ஆயத்துகளுக்கும் முந்தைய ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பினை பார்த்தோம். அதற்கு பின்பாக இந்த ஆயத்துகள் சம்பந்தமான முழுக்க தெளிவான விளக்கத்தை பார்த்தோம். அதை தொடர்ந்து இப்பொழுது நாம் கிதாபுடைய ஆசிரியருடைய போங்கிற்கு ஏற்ப அவர்களுடைய நடைமுறைக்கு ஒத்து எவ்வாறு தஃப்சீருக்கு பின்பாக இலக்கிய நயத்தை கொண்டு வருவார்களோ அதேபோல் இங்கு நாம் இலக்கியத்தை பார்க்க போகிறோம். இது பாடத்தின் அடிப்படையில் பார்த்தால் 306வது பாடம், 306 என்ற பாடத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்றால் அம் என்ற வார்த்தை இதில் வருகிறது, லம்மா என்ற வார்த்தை வருகிறது. அதேபோல் ஈஜாஃபுன் பில் ஹத்ஃப் இதை பற்றியும் இங்கு சொல்லப்படுது. இந்த 3 விஷயங்கள் இன்னும் லம்மா அதை பற்றி இங்கு நாம் பேச போகிறோம். கிதாபுடைய ஆசிரியர் இலக்கியத்திலே எதை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து அதனுடைய விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் காண இருக்கிறோம். வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம், விளக்கங்களை காண்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் பலாகத்து என்றால் இலக்கிய நயம். அல் முனாசபத்து, அல் லுகத்து, அத் தஃப்சீரு, அல் பலாகத்து. இப்போ இலக்கிய நயம் சம்பந்தமாக இங்கு பார்க்க போகிறோம். முதலாவது கானன் நாசு உம்மத வாஹிதா. ஆரம்ப ஆயத், ஆரம்ப வார்த்தை 212வது 213வது ஆயத்தின் ஆரம்ப வார்த்தை. கானன் நாசு உம்மத வாஹிதா, மக்கள் ஒரே சமுதாயமாக ஆகியிருந்தார்கள். فبعث الله النبيين مبشرين ومنذرين وأنزل معهم الكتاب بالحق ليحكم بين الناس فيما اختلفوا فيه என்பதாக அந்த ஆயத்துடைய தொடர் பெரிய ஆயத் சென்று கொண்டிருக்கிறது. இப்போ இதுல ஃபீஹி ஈஜாசுன் பில் ஹத்ஃபி, ஈஜாசுன் பில் ஹத்ஃபி. நம்ம ஈஜாஃபுன் வாயில தவறி ஆரம்பத்தில் சொல்லிட்டோம். ஈஜாசுன் பில் ஹத்ஃபி, ஹத்ஃபை கொண்டு ஈஜாஸ். ஈஜாஸ் என்ற வார்த்தை சுருக்குதல். ஈஜாஸ் என்றால் நம்ம பல இடங்களில் சொல்லியிருக்கிறோம். ஈஜாஸ் என்று வரும் பொழுது நமக்கு 2 வார்த்தை இதோட ஒன்றாக நினைவுக்கு வர வேண்டும். ஒன்று அல் முசாவாத், இன்னொன்று அல் இத்னாப். அல் இத்னாப் என்ற வார்த்தையும் அல் முசாவாத் என்ற வார்த்தையும் ஈஜாஸுடன் ஞாபகத்துக்கு வர வேண்டும். ஈஜாஸ் என்பது, முசாவாத் என்பது நடுவே, இத்னாப் என்பது ஈஜாஸ் என்பது. அப்போ இத்னாப் என்றால் வார்த்தைகள் அதிகமாக இருக்கும், கருத்துக்கள் சுருக்கமாக இருக்கும். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ் ஃபீஹா. சரி, ஈஜாஸ் என்றால் முசாவாத் என்றால் இரண்டும் சமமாக இருக்கும். வார்த்தைகளும் அதேபோல் அதனுடைய விளக்கங்களும் சமமாக இருக்கும். ஈஜாஸ் என்றால் வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கும், விளக்கங்கள் அதிகமாக இருக்கும். ஈஜாஸ் 2 வகைப்படும். ஈஜாசுன் பில் ஹத்ஃபி, ஈஜாசுன் பில் கஸ்ரி. இங்க நம்ம கொண்டு வந்திருக்குது ஈஜாசுன் பில் ஹத்ஃபியை பற்றித்தான் இங்கு பார்க்க போகிறோம். அதாவது கானு உம்மத்தன் வாஹிதத்தன் அலல் ஈமானி முத்தமஸ்ஸிகீன பில் ஹக்கி.
ஃபஹ்தலஃபு ஃபபஅஸல்லாஹு நபியீன. அப்போ அப்படி ஹதுஃப் செய்திருந்தாலும் அந்த மஹ்தூஃப் என்று சொல்லப்படக்கூடிய ஹதுஃப் செய்யப்பட்ட இந்த போக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை அந்த ஜும்லாக்களின் மீது போக்கப்படுறது ஒரு வார்த்தையாக இருக்கலாம், அல்லது இரு வார்த்தையாக இருக்கலாம், அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட அக்ஸர் வார்த்தையாக இருக்கலாம், அல்லது ஜும்லாக்களாக இருக்கலாம், அல்லது ஓரிரு ஜும்லாக்களாக இருக்கலாம். ஆனால் அனைத்தின் மீதும் இஷாரா செய்யக்கூடிய அறிவிக்கக்கூடிய ஒரு மஹ்தூஃபின் மீது அறிவிக்கக்கூடிய ஒரு இஷாரா, ஒரு அறிவிப்பதில் இருக்கும். அப்போ இந்த இடத்துல கானு உம்மத்தம் வாஹிதா, கானன்னாசு உம்மத்தம் வாஹிதா, கானு உம்மத்தம் வாஹிதத்தன் அலல் ஈமானி. அப்போ அவர்கள் ஈமானின் மீது ஒரே சமுதாயமாக ஆகியிருந்தார்கள் என்பதாக வரும். முத்தமஸ்ஸிகீன பில் ஹக்கி, ஹக்கை கொண்டு உறுதியாக பற்றி பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக சொல்ல வேண்டும். ஃபஹ்தலஃபு, அதுக்கு பிறகு இஹ்திலாஃப் செய்தார்கள். ஃபபஅஸல்லாஹு நபியீன். அப்போ கானு உம்மத்தன் வாஹிதத்தன் அலல் ஈமானி முத்தமஸ்ஸிகீன பில் ஹக்கி ஃபஹ்தலஃபு என்ற வார்த்தைகள் அனைத்தும் ஹதுஃப் செய்யப்பட்டிருக்கிறது. அங்க ஆயத்தில் எப்படி வருது? கானன் நாசு உம்மத்தன் வாஹிதா ஃபபஅஸல்லாஹு நபியீன முபஷிரின வ முன்திரீன் என்பதாக மட்டும்தான் வருகிறது. அப்போ இது அதிகமான இந்த வார்த்தைகள் ஜும்லாக்கள் போக்கப்பட்டிருப்பது நமக்கு தெரிகிறது. அப்போ தல்ல அலல் மஹ்தூஃபி, இந்த போக்கப்பட்டதன் மீது அறிவிக்கக்கூடிய வார்த்தை என்ன? கவுலுஹு, இந்த வார்த்தை தான். லியஹ்கும பைனன் நாசி ஃபீ மக்தலஃபு ஃபீஹி. அப்போ லியஹ்கும பைனன் நாசி, மக்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளிப்பதற்காக வேண்டி, ஃபீ மக்தலஃபு ஃபீஹி, அவர்கள் எந்த விஷயத்தில், இந்த கிதாபுடைய விஷயத்தில் அவர்கள் எதில் இஹ்திலாஃப் செய்கிறார்களோ அதற்கு, அந்த விஷயத்திலே மக்களுக்கு மத்தியிலே ஒரு தீர்ப்பை அளிப்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா அனுப்பி வைத்தான் என்ற வார்த்தை, இந்த வார்த்தை இருக்கிறதே, இங்க போக்கப்பட்ட அந்த வார்த்தைகளின் மீது அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதான் சொன்னாங்க, மஹ்தூஃபின் மீது அறிவிக்கக்கூடிய வார்த்தை இருக்கும். அது இங்கே யஹ்கும பைனன் நாசி ஃபீ மக்தலஃபு ஃபீஹி என்ற வார்த்தை அங்கு மஹ்தூஃப் செய்யப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது, இதுல ஈஜாஸ்ல ஹதுஃப் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை விளக்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, இப்போ அதை பற்றி நம்ம பார்க்கப்போம். சரி, இப்போ அதான் ஈஜாசு பில் ஹதுஃப் என்பதாக, ஈஜாசுன் பில் ஹதுஃப் என்பதாக சொல்லப்படும். சரி, அடுத்து இரண்டாவது விஷயம், அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னத வலம்மா யஅதிகும் மஸலுல்லதீன ஹலவ் மின் கப்லிக்கும் என்று பெரிய ஆயத்து போதும். அம் என்பது முன்கத்தியா, அம் இந்த இடத்துல முன்கத்தியாவா இருக்கு, துண்டிக்கப்பட்டது. அதாவது அம் என்பது பொதுவா அம் இரு வகையா பிரியுது. நவ் ஆணி, அம்முடைய வகையை பொறுத்த வரைக்கும் நவ் ஆணி இரண்டு வகை என்பதாக சொல்லுவாங்க. அம் எத்தனை வகையா இருக்கு? ரெண்டு வகையா இருக்கு. ஒன்று என்னதுன்னா நவ்வானில ஒன்று முன்கத்தியா, இன்னொன்று முத்தசிலா. அதாவது முதலாவது முத்தசிலா, இன்னொன்று முன்கத்தியா அல்லது முன்ஃபசிலா என்பதாக சொல்லுவாங்க. முத்தசிலாங்கிறது அதாவது கலாமை விட முந்தி இருக்கக்கூடியதாக இருக்கும் முத்தசிலா. அப்போ முத்தசிலா முத்தசிலாங்கிறது ஹம்சத்து தஸ்வியா, அது ரெண்டு வார்த்தைக்கு மத்தியில், அதாவது ஒரு ஹம்சா ரெண்டு வார்த்தையை பிரிக்கக்கூடியதாக இருக்கும், சமமான முறையில் பிரிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அங்கே என்ன இருக்கும்? இந்த ரெண்டுக்கு மத்தியில் ஹம்சா இருக்கும், இங்கே நடுவில் அம்மை கொண்டு பிரிப்பாங்க. ரெண்டு நடுவில் அம்மை கொண்டு பிரிப்பாங்க. அம்முங்கிற வார்த்தையை ரெண்டு ஜும்லாக்கு மத்தியில் கொண்டு பிரிப்பாங்க. அப்போ அந்த ரெண்டு வார்த்தையுமே என்னது? சரியான முறையில் தான் இருக்கும், அதனுடைய இடத்துல தான் இருக்கும். அப்போ அதற்குரிய அந்த விஷயம் என்ன? அதற்கு உதாரணம் என்ன பாருங்க. சவாவுன் அலைஹிம் அஸ்தக்ஃபர்த லஹும் அம் லம் தஸ்தக்ஃபிர் லஹும். இந்த இடத்துல சவாவுன் அலைஹிம், அவர்கள் மீது சமம் தான். அஸ்தக்ஃபர்த லஹும், நீங்கள் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடினாலும் சரி, அம்லம் தஸ்தக்ஃபிர் லஹும், அல்லது தேடவில்லை என்றாலும் சரி. இப்போ இந்த இடத்துல ஹம்சா தஸ்வியத்துக்கு வந்திருக்கு. அப்படி செஞ்சாலும் சரி, இப்படி செய்தாலும் சரி என்பதாக ஹம்சா வந்திருக்குது.
நடுவுல என்ற வார்த்தை வந்திருக்குது. இந்த அம்முக்கு முத்தசிலா என்பதாக சொல்லுவாங்க. சவாவுன் அலைஹிம் அன் தர்த்தஹும் அம் லம் துன்திர்ஹும் சூரத்துல் பக்ரால வரக்கூடிய ஆயத்து. அப்போ நீங்க வந்து இஸ்திக்ஃபார் செஞ்சாலும் சரி, இஸ்திக்ஃபாரும் அதமும் இஸ்திக்ஃபார் ரெண்டும் சமந்தான் அப்படிங்கிறது காட்டுறதுக்காக வருது. இப்போ ஆரம்பத்தில் ஹம்சா முந்தி இருக்குது. அப்போ ரெண்டுக்கு மத்தியில் என்னது தஸ்வியத்தை ஏற்படுத்துறது, இதுவும் அதுவும் சமந்தான் என்று சொல்றதுக்காக வரக்கூடிய இருக்குது. இது முத்தசிலாவுடைய வகையை சார்ந்தாக இருக்கிறது. இது முத்தசிலாவுடைய வகையை சார்ந்தாக தான் இருக்கு. அப்போ இதில் ஹம்சு தஸ்வியா இருக்கு. அது எதை அறிவிக்குது? ரெண்டு கருத்து, மாறுபட்ட ரெண்டு கருத்தையும் அறிவிக்குது. ஆனால் ரெண்டுடைய அந்தஸ்தும் ஒன்று தான். முத்தக்கல்லி பேசக்கூடிய இடத்துல ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுமே என்னது? ஒன்று தான். சரி, இஸ்திக்ஃபார் இல்லாத ரெண்டும் ஒன்று தான். இன்தார் இல்லாத எச்சரிக்கை செய்தாலும் சரி, எச்சரிக்கை செய்யாட்டாலும் சரி, ரெண்டு ஃபேலுமே அவங்கள்ட்ட என்னது? ஒரே நிலை தான், எந்த மாற்றம் கிடையாது என்பதை இங்கு சொல்ல வருகிறது. சரி, அப்போ இந்த இடத்துல வந்து என்னது? முன்கத்தி, அதாவது முத்தசிலா வருது. இந்த இடத்துல அம்முங்கிறது முத்தசிலா வருது. சரி, அடுத்ததாக வந்து தாத்துஃபில் மஸ்தர் இஸ்தானில் முஅவ்வல் அலா நதீல் மஸ்தர். அடுத்ததாக மாம் வந்து தயீனுக்கு வரும். அதாவது ரெண்டு விஷயத்துல ஒன்றை குறிப்பதற்காக வேண்டி தயீனு ஷெய்ன்னு சொல்லுவாங்க. அது ஷெய்ன், இரண்டு வஸ்துக்கள் ஒன்றை வந்து குறிப்பாக்குவதற்காக வரும். உதாரணமா அதுல வந்து ரெண்டு பேரும் வரும். ரெண்டு பேர்ல ஒரு ஆளை குறிக்கிறதுக்கு, ரெண்டு பேர்ல ஒரு ஆளை குறிக்கிறதுக்காக வரும். உதாரணமா என்ன, லா பலா நாம் பலா பலா அந்த மாதிரி. இதுல பாருங்க, உதாரணம் குரான்ல வருது பாருங்க. அதாவது அன்தும் அஷத்து ஹல்கன் அமிஸ்ஸமா குல் இன் அதிரி அகரீபும் மா துஅதுன அம் யஜ்அல் லஹு ரப்பி அமதா வ அன்னா லா நதிரி அஷர்ருன் உரீத பிமன் ஃபில் அர்தி அம் அராத பிஹிம் ரப்புஹும் ரஷதா. அப்ப இதுல எல்லாம் என்னது? ரெண்டு கருத்துல ஒன்றை தான் உறுதிப்படுத்திருக்காங்க. அன்தும் அஷத்து ஹல்கன் அமிஸ்ஸமா, உங்களுடைய படைப்பு மிக பெரிதானதா அல்லது வானத்தை படைத்தது பெரிதா என்பதாக கேட்கிறான். அப்ப இந்த இடத்துல இந்த இருக்குத முத்தசிலா தான். ஆனால் தயீனில் மானாக்கா வருது. மேல உள்ள தஸ்வியா ரெண்டையும் சமப்படுத்தி வச்சுங்க. தயீனுக்காக வருது. ரெண்டையும் என்னது? இது 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 இல்லை, அது ரெண்டுல ஏதாவது ஒன்று தான். தயீனுக்காக வேண்டி இந்த வந்து என்ன செய்யப்படுது? கொண்டு வரப்படுறதை பார்க்குறோம். அப்போ ரெண்டுல என்னது? ஒரு விஷயத்தை என்ன செய்யுது? தயீன் செய்யுது. இது அல்ல அது என்பது என்னது? தயீன் செய்யறதுக்காக வருது. அப்படிதான் முத்தசிலாவுடைய வகையை சார்ந்தா இருக்கு. சரி, அடுத்ததாக முன்ஃபசிலாவும் இருக்கு. அடுத்து முன்ஃபசிலா, வந்து முன்ஃபசிலாவுடைய வகையை சார்ந்து இருக்கு. அப்ப இதுல வந்து மேல பார்த்த முத்தசிலாவுடைய விஷயத்துல முதலாவது தஸ்வியத், ரெண்டுக்கும் சமம் பார்க்கறது. ரெண்டாவது தயீன், ரெண்டுல ஏதாவது ஒண்ணு உறுதிப்படுத்துறது. சரி, அடுத்து வந்து இந்த இந்த முதல் அம்சா வந்து முசாவாத், அதாவது இஃபாதத்து குறிக்கிறதுக்கு தயீனுக்கு வந்து தஸ்வியாவுக்கு நமக்கு பயனளிக்குது. ரெண்டாவது உள்ளது தயீனுக்கு பயனளிக்குது. சரி, அப்பனா இந்த ரெண்டுலையுமே என்ன சொன்னா, நஃபியை என்ன செய்வாங்க? ரெண்டுலையுமே ஒரு விஷயம், நஃபியை பின்னாடி தான் கொண்டு வருவாங்க. நஃபியை, இந்த அம்முங்கிற வார்த்தை என்னது? அம்முக்கு பின்னாடி தான் மன்ஃபியை கொண்டு வருவாங்க. இப்போ தானமா ஆன் தர்த்தஹும் அம்லம் துந்திரஹும் அஸ்தக்ஃபர்த லஹும் அம்லம் தஸ்தக்ஃபிர் லஹும். அப்போ என்னது? முதல்ல என்னது? நஃபிக்கு பின்னாடி தான் நினைச்சாங்க. முத தஸ்வியால் நினைச்சாங்க. அம்முக்கு பின்னாடி தான் நஃபியை கொண்டு வரதை நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி கொண்டு வருவது எனது சரியாகாது என்பதாக சொல்லப்படுது. சரி, அப்போ அடுத்து முன்ஃபசிலா, முத்தசிலா பார்த்தோம். ரெண்டு வகையா பார்த்தோம். அதில் உள்ள விளக்கங்கள் சொல்லப்பட்டுச்சு. சரி, அடுத்து வந்து வந்து முன்ஃபசிலா வருது. இவ்வாறு முத்தசிலா வர்றதுல 4-5 ஃபாய்தாக்கள் இருக்குது. இன்ஷால்லா அதை வந்து நம்ம இங்கே சொல்ல தேவை கிடையாது. அது தேவைக்கேற்ப இன்ஷால்லா சொல்லிக்கொள்வோம். அடுத்ததாக அம்முடைய வகையில் ரெண்டாவது ஒரு வகை என்ன? அம்மன் முன்கத்தியான்னு சொல்லி சொல்லுவாங்க. முன்ஃபசிலா, முன்கத்தியாங்கிற பேரும் அதுக்கு உண்டு. அதே மாதிரி முன்கத்தியா என்பதாகவும் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் முன்ஃபசிலா என்பதாகவும் சொல்லுவாங்க. முன்ஃபசிலா ரெண்டு பேருமே சொல்லலாம். சரி, முன்கத்தியான்னு ஏன் சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா,
பொதுவா 2 ஜும்லாக்கு மத்தியில பிரிக்கும். அதாவது 2 தனித்தனியா வரும். அதனால தான். அப்போ ஒண்ணுக்கும் இன்னொன்னு வந்து என்னது? நேர் மாறாக இருக்கும். நேர் மாறாக இருக்கும். அதே மாரி 2ல 1 நிறைவேற்றுவது வந்து இன்னொரு நிறைவேற்றதா ஆகாது. 2ல 1 வர்றது வந்து இன்னொன்னு பூர்த்தி செய்றதாக ஆகாது. அப்ப 2மே மாறுபட்டதாக இருக்கும். சரி. அதே மாரி 2ல உள்ள ஒரு மானாக்கு இன்னொரு மானா ஜுஸு வந்து பகுதி இருக்காது. இப்ப நம்ம அங்க சொன்னோம். இப்ப ஆன் தர்த்தகும் அம்லம் துன்திருகும் அப்படின்னா 2ல என்ன இருக்குது? 2க்கு மத்தியில ஒரு இணைப்பு இருக்குது. அதே மாரி 2வது ஜும்லாவ கூட தான் அங்க பூர்த்தி என்பது ஏற்படுது. இங்க எப்படின்னா 2வது ஜும்லா கொண்டு தான் பூர்த்தி ஏற்படணுங்கிறது அவசியம் கிடையாது. அதே மாரி ஆகாது. அதே மாரி முதல் ஜும்லாவுக்கு 2வது ஜும்லாவுக்குள்ள துண்டிப்பு இருக்கும். வித்தியாசம் இருக்கும். அதனால தான் இதுக்கு பேரு முன்கத்தியா அல்லது முன்ஃபசிலா என்பதாக சொல்லப்படுது. உதாரணமா நம்ம சொல்லணும்னு சொன்னா, அதே நேரத்தில சில நேரத்தில இந்த இதுக்கு சில மானாக்கள பயன் கொடுக்கும். சில நேரத்தில என்னது? அது நம்ம இங்க வர மாரி பாருங்க. உதாரணத்தில வைதா துத்லா அலைஹிம் ஆயாத்துனா பையினாத்தின் காலல்லதீன கஃபரு லில் ஹக்கி லம்மா ஜாஅஹும் ஹாதா சிஹ்ரும் முபீன் அம் யக்கூலுன இஃப்தரா. இந்த 2க்கு மத்தியில என்னது? எந்த தொடர்பும் கிடையாது. அதாவது இத கொண்டு அது பூர்த்தி ஆகுறதும் கிடையாது. அல்லது இதுக்கும் அதுக்கும் தனித்தனி ஜுஸ்வாக இருக்கு பார்க்கிறோம். பல் யக்கூலுன இஃப்தராஹு என்பதாக வருது. அப்ப இந்த 2 ஜும்லாக்கு மத்தியில வந்து எந்த விதமான தொடர்பும் கிடையாது. ஹாதா சாஹிரும் ஹாதா சிஹ்ரும் முபீன் என்பதற்கும் யக்கூலுன இஃப்தரா மத்திற்கும் 2க்கு மத்தியில் 2 தனித்தனியான வார்த்தை. முஸ்தகிலானது 2க்கும் மத்தியில எந்த தொடர்பும் கிடையாது. அதே மாரி ஒன்றின் மீது இன்னொன்று என்னது? மௌகூஃபாக இல்ல. இது வந்தா தான் அது வரும்ங்கிறதும் கிடையாது. அடுத்து அதே மாரி 2வது முதல் வார்த்தையை கொண்டே போதுமாயிரும். 2வது வார்த்தை கொண்டு வந்தா அதை பூர்த்தி செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. முழுமையாகுங்கிற அவசியம் இல்லை. அது இல்லாமலும் முழுமையாகக்கூடியதா இருக்கு. அப்ப இதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க? முன்கத்தி என்பதாக சொல்லுவாங்க. இதுல வந்து என்னது? இந்த முன்கத்தி இருக்குத பொதுவா வந்து தஸ்வீத்துல் ஹம்ஸாக்கு பிறகு நிகழாது. தஸ்வீத்துல் ஹம்ஸாக்கு பிறகு வராது. சரி. அது மாரி இஸ்திஃபாமுடைய ஹம்ஸாக்கு பிறகும் வராது. எதை கொண்டு தலப் ஏற்படுதோ அப்படிப்பட்ட இஸ்திஃபாமுக்கு பின்னாடி வராது. அப்ப எதுல வரும் பொதுவா? அம்முங்கிறது ஹபர்ல வரும். அதாவது தனிப்பட்ட ஹபர்ல மட்டும் நினைச்சுவாங்க கொண்டு வருவாங்க. உதாரணமா வைதா துத்லா அலைஹிம் ஆயாத்துனா பையினாத்தின் காலல்லதீன கஃபரு லில் ஹக்கி லம்மா ஜாஅஹும் ஹாதா சிஹ்ரும் முபீன் அம் யக்கூலுன இஃப்தரா. இந்த இடத்துல என்னது? ஒரு ஜும்லா ஹபரியா நிகழ்ந்திருக்கு. அந்த ஜும்லா அது என்ன? வைதா துத்லா அலைஹிம் ஆயாத்துனா பையினாத்தின்ங்கிறது ஜும்லா. அப்ப அதுக்குள்ள பல் யக்கூலூன் இஃப்தரா, பல் யக்கூலூன் இஃப்தராஹ் என்பதாக சொல்லணும். தக்தீர்ல பல் யக்கூலுங்கிற வார்த்தை இருக்கும். அப்ப இந்த 2க்கும் மத்தியில என்ன இருக்கும்? எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனா இந்த இருக்குதா இது ஹபருக்கு பின்னாடி நிகழும். 2வது எப்படின்னு சொன்னா முன்கத்தியா வந்து அதாவது ஹம்ஸா அல்லாத இஸ்திஃபாமுடைய அந்த வார்த்தைக்கு பின்னாடி நிகழும். குல் ஹல் யஸ்தவில் அமா வல் பசீர் அம் ஹல் யஸ்தவில் துலுமாத்து வன் நூர். அப்ப இந்த இடத்துல எப்படி வருது? ஹல் என்ற அந்த இஸ்திஃபாம் வருதே ஒழிய ஹம்ஸா வரல. முன்கத்தியா வருது. ஆனா வந்து இஸ்திஃபாம் வந்து ஹல் என்ற வார்த்தைக்கு பின்னாடி நிகழுது. இது 2வது வந்து முன்கத்தியுடைய வகையில உள்ளது. 3வது முன்கத்தி எப்படின்னு சொன்னா, அதாவது தஸ்வியாவுடைய ஹம்ஸாக்கு பிறகு தஸ்வியா அதாவது முன்கத்தியா இருக்க ஹம்ஸாக்கு பிறகு எப்படி தஸ்வியாவுடைய ஹம்ஸாக்கு பிறகு நிகழவே நிகழாது. அதே மாரி ஒரு தயீன 2 விஷயத்துல ஒரு விஷயம் தேடிய ஒன்ற அந்த ஹம்ஸாக்கு பின்னாடி நிகழாது. அப்ப ஹக்கீக்கி அல்லாத ஒரு இஸ்திஃபாமுக்காக வேண்டி இஸ்திஃபாமுக்கு பின்னாடி இந்த இஸ்திஃபாமுடைய வகையில வரும். அதே மாரி இன்காருக்கா அதாவது ஒரு விஷயத்தை இன்கார் பண்றதுக்கு, அது மாரி நஃபி பண்றதுக்காக வரும். உதாரணம் அலஹும் அர்ஜுலுன் யம்ஷூன பிஹா அம்லஹும் ஐதின் யப்துஷூன பிஹா அம்லஹும் அயுன் யப்சுருன பிஹா அம்லஹும் ஆதானு யஸ்மஉன பிஹா. இந்த இடத்துல ஹம்ஸா இஸ்திஃபாம் வருது. ஆனா இன்காருக்காக வருது. இந்த இடத்துல என்னது? இன்காருக்காக கொல்லப்படுது, மறுக்கிறதுக்காக. அப்போ நஃபியுடைய அந்தஸ்துல தான் அங்க வைக்கப்பட்டிருக்கு. ஆனா வந்து என்னது? இதுக்கு பின்னாடி அப்ப இந்த முத்தசிலா இதுக்கு பின்னாடி நிகழவே நிகழாது. நஃபியுடைய இன்காருக்கு பிறகு நஃபிக்கு பிறகு முத்தசிலா நிகழவே நிகழாது. ஆனா முன்கத்தியா அதை விட்டு பிரியவே பிரியாது. அதோட அதே மாதிரி தான் நிகழக்கூடியதாக இருக்கு. முன்கத்தியா ஃபுல்லா அதோட தான் நிகழக்கூடியதா இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன செய்யும்? முன்னாடி உள்ள ஹுக்குமை வந்து என்னது? அது வந்து முன்னாடி உள்ள ஹுக்குமை என்னது?
பாத்தில் ஆக்கிரும். அதே மாதிரி நஃபி, அதாவது அதனுடைய தொடர்பு இல்லாமல் ஆக்கிரும். அதே மாதிரி ஒரு ஹுக்கும்லேருந்து இன்னொரு ஹுக்கும் பக்கம் என்ன செய்யும், போகக்கூடியதாக இருக்கும். அப்போ அது சில நேரம் பல்ல கொண்டு இருக்கும், பல் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு. அது இஸ்திஃபாமே தலபியா அல்லது இஸ்திஃபாமே ஹக்கீக்கியாவாக இருக்கும். சரி, முன்கத்தியங்கிறது பொதுவாக எங்கே நிகழும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஒன்று ஹபருக்கு பின்னாடி நிகழும். அதே மாதிரி முன்கத்தியா இஸ்திஃபாமுடைய ஹம்சா அல்லாத வேறு இஸ்திஃபாமுக்கு பின்னாடி நிகழும். அடுத்து தஸ்வியாவுடைய இஸ்திஃபாமுக்கு பின்னாடி நிகழவே நிகழாது. அப்படி வந்தால் கூட அது எதுவாகத்தான் இருக்கும், இன்கார் நஃபியாகத்தான் இருக்குமே வெளியே முன்கத்தியா என்னது இதுக்கு பின்னாடி நிகழாது. சரிதான், நம்முடைய சட்டமாக இருக்குன்னு விளக்கமாக பல விஷயங்கள் இருக்குது. அது இங்கே நம்ம தேவைக்கேற்ப என்னது சில விஷயங்களை சொன்னோம். இன்ஷா அல்லாஹ் பின்னால் தேவைப்படும் போது சொல்லுவோம். இங்கே பாருங்க, அம் ஹசிபுத்தும் நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா, அம் முன்கத்தியா, முன்கத்தியா வந்திருக்கு. வல் ஹம்சத்து ஃபீஹால் இன்கார். அப்போ இங்கே ஹம்சா இருக்குது, இதில் இன்காருக்காக வேண்டி, மறுக்கிறதுக்காக வேண்டி வந்திருக்கு. ஒரு விஷயத்த மறுக்கிறதுக்காக வேண்டி வந்திருக்கு. அம் ஹசிபுத்தும் நீங்கள் நுழைய முடியாது, நீங்கள் எண்ணாதீங்க, நினைச்சே பார்க்காதீங்க என்பதாக அர்த்தம். ஒல் இஸ்திபாத், ஒரு விஷயத்தை தூரமாக காட்டுறக்கு, அதாவது என்னது நீங்கள் என்னது நினைச்சே பார்க்காதீங்க. ஏதாவது பல் ஹசிபுத்தும் நீங்கள் நினைச்சிட்டீங்களா, ஹசிப்தும் ஃபீஹி. அப்போ இஸ்திபாத், இஸ்திபாத் தூரத்தை காட்டுறதுக்காண்டி, தூரப்படுத்திருக்காண்டி. ஐ பல் ஹசிப்தும், பல் நீங்கள் என்னது இங்கே ஹசிபுத்தும் அப்படின்னா என்னது நீங்கள் நினைக்காதீங்கன்னு அர்த்தம். இப்போ ஃபீஹி இஸ்திஃபாமுன் இன்காரியுன், இது இன்காரியுடைய இஸ்திஃபாமா இருக்கு. நம்ம ஏற்கனவே அம் முன்கத்தியா பொதுவாக அதில் ஹம்சாங்கிறது வரவே வராது. மாறாக ஹம்சா அல்லாத வேற அதாத், வேற அதாத்தில் இஸ்திஃபாம் தான் ஒரு உதாரணமாக ஹல்லு இது போன்று தான் வரும். ஆனால் ஹம்சா வந்துச்சுன்னு சொன்னால் அது தலபியா இருக்காது, மாறாக இன்காரியா இருக்கும். நஃபியுடைய அந்த அர்த்தத்தில் தான் கொண்டு வருவாங்கன்னு சொன்னோம். அப்போ அந்த அடிப்படையில் நம்ம ஹசிபுத்தும் அப்படின்னா இந்த இடத்துல என்னது நீங்கள் நினைச்சு பார்க்காதீங்க, நீங்கள் நினைக்காதீங்க, எண்ணாதீர்கள், நீங்கள் எண்ணாதீர்கள் என்று சொல்றதுக்காகத்தான் வருது. அப்போ அம் ஹசிபுத்தும், அப்போ அம்ங்கிறது முன்கத்தியா வருது. அம் ஹசிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னத்தை வலம்மா ஏத்திக்கும் மசலுல்லதீன ஹலவ் மின் கபலிக்கும் மஸ்துன் பஸா வதர்ரா வஸுல்ஸிலுங்கிற ஆயத்தில் இது என்னது தெளிவாக சொல்லப்படுது. அப்போ இது அம்முடைய சட்டமாக இருக்குது. இப்போ நம்ம அம்முடைய விஷயத்தில் ரெண்டு விஷயத்தை பார்த்தோம், முன்கத்தியா பார்த்தோம், அது முத்தசிலா பார்த்தோம். இங்கே வந்திருக்கிறது முன்கத்தியா, அந்த வகைகளை தெளிவாக எடுத்து சொன்னோம். அடுத்து ஹம்சா பல காரணங்களுக்காக வேண்டி வரும். ஹம்சா பல காரணங்களுக்காக வரும், அதை பல இடங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். உதாரணமாக தஹ்வீலுக்காக வரும் ஹம்சா, ஹம்சா பல காரணங்களுக்காக வரும். இங்கே இன்காருக்காக வருது. இங்கே இன்கார் ஒரு விஷயத்தை மறுக்கிறதுக்காக வருது, அது நஃபியுடைய விஷயத்தோட வருது. அப்போ இதுதான் இங்கே பார்க்கப்பட்ட விஷயம். அம்முடைய சட்டத்தையும் பார்த்திருக்கோம். அதே மாதிரி ஈஜாசுன் பில ஹதுஃபுடைய விஷயத்தையும் பார்த்திருக்கிறோம். வலம்மா யஅதிக்கும் மஸலுல்லதீன ஹலவ் மின் கப்லிக்கும் மஸ்ஸத்ஹுமுல் பஅஸா வதர்ரா வஸுல்ஸிலு என்பதாக வந்திருக்கிறது. அப்போ லம்மா ததுல்லு அலன் நஃபி மஅ தவக்குஇ உகூஇல் மன்ஃபி. அப்போ லம்மாங்கிற வார்த்தை ததுல்லு அறிவிக்கிறது, அலன் நஃபி நஃபியின் மீது அறிவிக்கிறது, நிகழவில்லை, நிகழாது என்பதன் மீது. மஅ தவக்குஇ அதாவது உறுதியுடன், உகூஇல் மன்ஃபி எது நிகழவில்லை என்று சொல்றோமோ அது நிகழும் என்ற உறுதியுடன். எது நிகழவில்லை என்று சொல்றோமோ அந்த மன்ஃபி நிகழும் என்ற உறுதிப்பாடுடன் கூடிய நஃபியின் மீது அறிவிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் லம்மா. கமா கால ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்ற மாதிரி வல் மஅனா, அந்த பொருள் என்ன, லம்மா யன்சில் பிக்கும் உங்கள் மீது இறங்கவில்லை, இதுவரை இறங்கவில்லை, மிஸ்ல போன்று, மா நஸல எந்த ஒன்று இறங்கியதோ, பிமன் கபலக்கும் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் மீது எந்த ஒன்று இறங்கியதோ அதே போன்று உங்கள் மீது இதுவரை இறங்கவில்லை என்பதன் மானாவின் மீது அறிவிக்கிறது. அப்போ மன்ஃபிய நிகழும் என்ற உறுதிப்பாடுடன் இல்லை என்பதன் மீது அறிவிப்பது. வசயன்சிலு அப்படின்னா என்ன அர்த்தம், விரைவில் இறங்கும். ஃபைன் நஸல ஃபஸ்பிரு, அப்போ அப்படி இறங்கினால் நீங்கள் பொறுமையாக இருங்கள்.
அப்ப இறங்காதுங்கிறது கிடையாது, இறங்கும். இறங்கும் என்ற உறுதிப்பாட்டு, அதாவது எது இதுவரைக்கும் இறங்கலையோ இறங்காது, நஃபி செய்யப்பட்டது, நஃபி செய்யப்பட்டது. எது மறுக்கப்படுதோ, நஃபி செய்யப்படுதோ, அது நிகழும் என்பதன் மீது அறிவிக்கிறதுக்கு தான். அது ரெண்டாவது நிகழும். ஃபைன் நசல, அப்படி நடந்தால் ஃபஸ்பிரு, நீங்க என்ன செய்யுங்க, பொறுமையாக இருங்க. அப்படி நடக்கும்ங்கிற ஒரு உறுதிப்பாடை சொல்றதுக்கு தான் இது சொல்லப்படுது. சொல்லிட்டு அப்படி நடந்தா நீங்க என்ன செய்யணும், ஃபஸ்பிரு, பொறுமையாக இருங்கள், பதட்டப்படாதீங்க, அது மாதிரி என்ன செய்யாதீங்க, சங்கடப்பா நிராசையாகாதீங்க. எல்லா விஷயமும் அதில் அடங்கிடும், எல்லா விஷயமும் அதில் அடங்கிடும். அப்போ அதுதான் சொல்றாங்க, அப்படி நடந்துச்சுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யாதீங்க, பதட்டமோ அல்லது நிராசையோ ஆகக்கூடாது என்பதை சொல்றதுக்கு தான் இந்த வார்த்தை சொல்லப்படுது. காலல் முபரித், முபரித் அவங்க சொல்றாங்க, இதா காலல் காயிலு, சொல்லக்கூடியவர் சொன்னால் என்ன சொல்றாரு, சொல்லக்கூடியவர் சொல்றாரு, இதா காலல் காயிலு, சொல்லக்கூடியவர் சொன்னால். இந்த இடத்துல உக்கூஇல் மன்ஃபியி என்பதாக சொல்லணும். உக்கூஇல் மன்ஃபி, அதாவது லம்மா ததுல்லு அலல் நஃபியி மா தவக்குஇ உக்கூஇல் மன்ஃபியி, மறுக்கப்பட்டது, எது நடக்கவில்லை என்று சொல்லப்பட்டதோ அந்த விஷயம். சரி, முபரித் அவங்க சொல்றாங்க, இதா கால் காயில், சொல்லக்கூடியவர் சொன்னால். ஒருத்தர் சொல்றாரு, லம்மா யத்தினி ஜெய்துன், லம் யத்தினி ஜெய்துன், ஜெயித் என்னிடம் வரவில்லை, என்னிடம் ஜெயித் வரவில்லை, பஹுவ நஃபியுன், இது ஒரு மறுக்கிற விஷயமா இருக்கு. அப்படி கவுலிக்க எந்த விஷயத்துக்காக செய்து வரலன்னு சொல்லுவாங்க, நீ கவுலிக்க உன்னுடைய சொல்லுக்கு என்ன கேட்ட, நீ அத்தாக்க ஜெய்துன், ஜெயித் உண்டம் வந்தானா என்று கேட்டோம், ஜெயித் உண்டம் வந்தானா என்பதாக கேட்கிறோம். அப்ப அவர் பதில் சொல்ல, லம் ஏத்தினி ஜெய்துன், ஜெய்தினிடம் வரவில்லைன்னு சொல்லுவோம். வைதா கால, அவன் சொன்னா லம்மா ஏச்சினி, அப்போ இந்த இடத்துல லம் ஏத்தினின்னு சொல்லிட்டா அவன் என்ன சொல்றான், அத்தாக்க செய்துங்கிற கேள்விக்கு பதில். லம்மா யச்சினி, அவன் இதுவரைக்கும் வரல அப்படின்னு சொல்லிட்டா, இப்போ மானா அவனுடைய கருத்து என்ன, அன்னஹு லம் யச்சினி பாத், அவன் இதுவரைக்கும் வரவில்லை, ஆனால் வானா தவக்காவு, நான் உறுதி கொள்கிறேன், நான் உறுதிப்பாடு கொள்கிறேன், வா அலா, அதாவது நான் வருவான் என்பதன் மீது உறுதிப்பாடு கொள்கிறேன். வா அலா ஹாதா, இதன் அடிப்படையில் தான் யக்கூனு இத்தியானி ஷதாயிதி, அதாவது சோதனைகள் வருவதன் மீது ஆகியிருக்கும், அலல் முஃமினீன, மோமின்கள் மீது கஷ்டங்கள் சோதனைகள் வருவது என்பது ஆகியிருக்கிறது. முத்தவக்கியன் முன்ததிரன், அதாவது உறுதி செய்த நிலையிலேயும், முன்ததிரன் எதிர்பார்த்த நிலையிலேயும், முத்தவக்கான் அவ் முன்ததிரன் என்பதாக சொல்லலாம். அதாவது ஆதரவு வைக்கப்பட்ட, கண்டிப்பாக நடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலை, ஆதரவு வைக்கப்பட்ட, உறுதி செய்யப்பட்ட, இன்னும் முன்ததிரன் எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலே இருக்கிறது. அப்போ மோமீன்கள் மீது அந்த சோதனை என்பது, அப்போ லம்மாக்கும் லம்க்கும் வித்தியாசம். லம் ஏத்தினி, அவன் வரவில்லைன்னு சொன்னா உன்கிட்ட வந்தாலாம் கேட்டால் வரலன்னு சொல்லுவோம், இதுவரை வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டா இதுவரை வரல, நீ வருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ லம்மா, அந்த இதுதான் லம்மாவுடைய இதுவாக இருக்குது. இன்ஷால்லா லம்மாவை பற்றிய விளக்கங்கள் தேவைப்பட்டால் நம்ம அடுத்து பாடங்களில் இன்ஷால்லா பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது லம்மாவுடைய அந்த விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம். லம்மாவுடைய சட்டம் விளக்கம் அதை பற்றிய தேவைப்பட்டால் அடுத்த பாடங்களில் நாம் பார்த்து கொள்ளலாம். அல்லாஹு தாலா நாம் பார்த்த விஷயங்களை விளங்குவதற்கு தௌஃபீக்கை தருவானாக. நாம் படிக்கக்கூடிய விஷயங்களுடைய அந்த ஆழத்தையும் அழுத்தத்தையும் ஹிக்மத்தையும் நம் மனதில் தந்து நாம் அதை உணர்ந்து புரிந்து அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் தருவானாக. அதை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய நல் பாக்கியத்தையும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.